மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையம் திறக்கப்பட்டது. இதில் நம்பியூரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவை மையம் திறப்பு விழா. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நம்பியூர் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய சேவை மையத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வட்டார ஒருங்கிணைப்பாளர் மோகனப்பிரியா தலைமை தாங்கினார். நம்பியூர் தாசில்தார் வெங்கடேஸ்வரன், வட்டார மருத்துவ அலுவலர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நம்பியூர் பேரூராட்சி மன்ற தலைவர் செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி பேசினார். இந்த மையத்தின் மூலம் 18 ஊராட்சி 2 உட்கோட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவம், அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் இயன்முறை பயிற்சி உள்ளிட்ட அனைத்தும் இந்த மையத்தின் மூலம் செய்து தரப்படும். நிகழ்ச்சியில் காமராஜ் கல்வி நிறுவன தாளாளர் ஜவஹர், திமுக நம்பியூர் பேரூர் கழக பொறுப்பாளர் NS ஆனந்தகுமார், மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பூபதி, JRO பிரகாஷ், ரைஸ்மில் சுப்பிரமணியம், வளர்ச்சி சமூக மேம்பாட்டு இயக்கத்தின் நிர்வாகிகள் உமாசங்கர், சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விக்னேஷ், சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட புகைப்பட கலைஞர் கார்த்திகேயன். நன்றி. மாற்றுத்திறனாளிகள் துறைகளுக்கு கீழே TN ரைட்ஸ் ப்ராஜெக்ட் உலக வங்கியோட நிதி உதவியோட செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் மொத்தம் ஈரோடு மாவட்டத்தில் 18 வட்டாரங்கள்லையும் 2 உட்கோட்டங்கள்லையும் செயல்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நாளில் CM ஐயா நம்மளோட பிளாக் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் மூலியமா மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் நலன் பெறுவாங்க. இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வட்டார அளவில் என்னென்ன அப்படின்னா, உளவியல் கவுன்சிலிங் பார்க்குறோம், ஃபிசியோதெரப்பி எண்முறை சிகிச்சை பார்க்குறோம், அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்க்குறோம். இது எல்லாமே வட்டார அளவிலாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் மக்கள் பயன்பெறும் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். கடைக்கோடி இருக்கும் மக்களுக்கும் கடைக்கோடியில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயனுள்ள வகையில் இந்த TN ரைட்ஸ் ப்ராஜெக்ட் நடைபெறும். நன்றி.